இங்க ஒரு ஜாம்பி லேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கிராமத்துக்கு போகுது. அந்த கிராமத்துல இருந்த யாருமே ஜாம்பியா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. சின்ன பசங்க எல்லாம் கல்ல விட்டு அடிச்சு விளையாடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுல கடுப்பான ஜாம்பி அந்த சின்ன பசங்களை விரட்டிட்டு போகும்போது ஒரு நாய் ஜாம்பியை விரட்ட ஆரம்பிச்சிருது. நாய்க்கு மனுஷன் பயந்தா பரவாயில்ல, இங்க ஜாம்பியே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடின ஜாம்பி ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குது. அந்த பாத்ரூம் ஒரு தாத்தா ஓடுது. அந்த தாத்தா டாய் ஏன் பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு போய் ஜாம்பி அடிக்க, பாக்காளி நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஊர்ல எவனுமே என்ன ஜாம்பியா மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவோட மண்டையை பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுது. தாத்தாவை கடிச்ச ஜாம்பி ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கும்போது எதிரில வந்துகிட்டு இருந்த ஹீரோயின் ஜாம்பியை பார்த்துட்டு இந்தா வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு அதோட முட்டை ரெண்டுலயும் கரெக்டா ஒரு எத்துவாளா ஜாம்பிக்கு அப்படியே கண்ணெல்லாம் இரட்டி போயிரும். அப்போ அந்த நாய் ஜாம்பியை இன்னும் விடாம துரத்திட்டு வருது. அதனால ஹீரோயின் ஜாம்பி ரெண்டு பேருமே தழுதறிக்க ஓடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அமெரிக்கால இருந்து ஹீரோயினோட சித்தப்பா அங்க வந்துடுறாரு. அண்ணன் பொண்ணு ஓடியாரத பார்த்துட்டு வாமா வாமா அப்பா அப்பாக்கு ஓடியாந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கை காட்டுற போது யோ ஓடியா பின்னாடி நாய் துரத்திட்டு வருதுன்னு மூணு பேரும் சேர்ந்து ஓடுறாங்க. கரெக்டா அந்த நேரம் ஹீரோயினோட அப்பா ஜாம்பி மேலேயே அந்த ட்ரக்கை கொண்டு வந்து இடிச்சு தம்பியையும் பொண்ணையும் காப்பாத்திடுவாரு. ஆனா ஹீரோ தான் ஜாம்பியாச்சே, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அடுத்து அன்னைக்கு நைட்டு குடும்பமா வீட்டுல இருப்பாங்களா, அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ கருக்குன்னு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்றான்னு சொல்லிட்டு கொடவன் போய் பாக்குறா. பின்னாடி அவரோட தாத்தா வராரு. ரெண்டு பேரும் கொடவனை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஜாம்பி தான் உட்காந்து கருக்குன்னு முட்டைக்கோ சாப்பிட்டுட்டு இருக்கும். ஜாம்பியை பார்த்த உடனே தாத்தாவுக்கு எலிய பார்த்த மாதிரி டென்ஷன் ஆயிரு. ஏன்னா இவன் தானே கடிச்சிட்டு ஓடி இருப்பான். அடே நீ இங்கதான் இருக்கியாடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா ஜாம்பியை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. சண்டை போடுற சவுண்டை கேட்டு வந்த ஹீரோயினோட அப்பா ஜாம்பியை ஒரு எத்துறான். ஜாம்பி போய் கம்பியில சொருகிறது. அஜ்ஜோ மொத்த குடும்பமே கொலகேஸ்ல மாட்டணும்னு பயந்துட்டு இருக்கும்போது ஜாம்பி அப்படியே கம்பில இருந்து உருவிக்கிட்டு வெளியே வருது. அடே உனக்கடா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே குடவன் வந்து வெளியில ஓடி போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க. வெளியில வந்த சித்தப்பா ஒரு வீடியோ ஒன்னு போட்டு காட்டி இதுதான் ஜாம்பி, இது கடிச்சா கடி வாங்கினவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மா தாத்தாவோட தலையில தவா வச்சு ஒரே அடி, தாத்தா மயங்கிருவாரு. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்ச தாத்தா வெளியில வந்து பார்த்தா மனுஷனுக்கு 10 வயசு கம்மியா இருந்திருக்கும். சோ ஹீரோ ஜாம்பி கடிச்சா வயசு கம்மி ஆகுதுங்கிற விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இதை வச்சே இந்த குடும்பம் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர்ல இருக்கிற கலடு கட்டைங்க எல்லாம் வயசை கம்மி பண்ணிக்கிறதுக்காக காசை கொடுத்து கடிக்கடியா வாங்கிட்டு இருக்காங்க. அதுல வந்த காசை எடுத்துக்கிட்டு தாத்தா ஹவாய்க்கு ஜாலி ட்ரிப் கிளம்பிடுவாரு. ஆனாலும் மனசு தளராத ஃபேமிலி ஹீரோவை திரும்ப கிழவங்களை கடிக்க வச்சு பெரிய பணக்காரங்களே ஆயிடுறாங்க. பெட்ரோல் பங்க் வைக்கிறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. கடி வாங்கின எல்லாருக்கும் வயசு கம்மியானதோட எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க. அந்த கிராமத்திலே மிச்சம் இருக்கிறது ஹீரோயினோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பன் 4 பேர் மட்டும் தான் மனுஷங்களா இருப்பாங்க. அவங்க 4 பேத்தையுமே மத்த ஜாம்பி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஜாம்பி தான். இவங்க 4 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா ஜாம்பி கிட்ட கடி வாங்கி அவனும் ஜாம்பியா மாறி இருப்பான். அதை பார்த்து அமெரிக்கா சித்தப்பா டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு 3 பேருமே வண்டியில இருந்து வெளியில போயிடுறாங்க. அப்போ எதிரில பார்த்தா ஹவாய்க்கு டூர் போனார்ல தாத்தா, அவர் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாரு. தாத்தாவை பார்த்த அமெரிக்கா சித்தப்பா டே டாடி உனக்கு மட்டும் ஏன்டா ஒண்ணுமே ஆகல, அப்ப நீ தாண்டா அந்த வேக்சின் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஜாம்பியும் வரிசையில நிக்க வச்சு தாத்தா கடிக்கிறாரு. எல்லா ஜாம்பியுமே குணமாகுது.